வெல்கம் டு தி சேனல் நிலா கனவுகள். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க் மட்டும் இல்ல, இது ஃபேஸ் மாஸ்க்கும் கூட. ஒரே மாஸ்க்ல நம்ம ஹேரையும் நம்மளோட ஃபேஸையும் நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணலாம். சூப்பரான ஒரு ஹேர் மாஸ்க். நீங்க உங்க ஹேர் ட்ரையா இருக்கு, இல்ல ஃப்ரிஸியா இருக்கு, இல்ல ஹேர் ஃபால் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஃபேஸும் ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு நேச்சுரலாகவே ஒரு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். சரி, நம்ம வளவலன்னு பேச வேண்டாம், வாங்க என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். வடித்த சாதம் போடுறதுனால முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்கராக நல்லா வளரும் முடி. அதே மாதிரி பனானா போடுறதுனால டேண்ட்ரஃப் சரி பண்ணும். ஹேர் நல்லா மாய்ஸ்சரைசராக இருக்கும், நல்லா பளபளன்னு இருக்கும் ஹேரு. கோகனட் மில்க் எதுக்கு போடுறோம் அப்படின்னா, கோகனட் மில்க் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால ஹேர் பிரேக் ஆகி உடஞ்சி விழுல, அந்த மாதிரி பிரேக்கேஜை சரி பண்ணுறதுக்கு நம்ம கோகனட் மில்க் எடுத்திருக்கோம். இதை நீங்கள் போடுறதுனால உங்கள் ஹேருக்கு நேச்சுரலாகவே மாய்ஸ்சரைசிங் கிடைக்கும். அதே மாதிரி பப்பாளி பழம் எதுக்கு அப்படின்னா, நம்மளோட முடி உதிர்ந்த இடத்துல முடி வளரும், நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும், பால்னஸை தவிர்க்கலாம். ஸோ நம்ம பப்பாளி பழம் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த நாளுமே நம்மளோட ஃபேஸுக்கும் ரொம்பவே பயன்படும். ஃபேஸுக்குமே இது எல்லாமே ரொம்பவே நேச்சுரல் க்ளோயிங் அண்ட் மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். ஸோ நம்ம இதை எல்லாத்தையுமே இப்போது நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதில் நான் வேறு எதுவுமே ஆட் பண்ணல, இது மட்டும்தான். இதை நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக, கையில் எதுவும் தட்டுப்படாத மாதிரி நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக இதை நம்ம அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி ஆயில் அப்ளை பண்ணியிருக்கிற ஹேரில் இதை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நல்லா ஸ்மூத்தாக உள்ள ரூட்குள்ளே எல்லாம் வேரில் படுற மாதிரி நல்ல முடி ஃபுல்லாக ஸ்கேல்ப்லையும் ஹேர்லையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள். ஃபேஸில் போட்டிருக்கிற மாஸ்க் உங்களுக்கு ட்ரை ஆகிற வரைக்கும் இந்த ஹேர் மாஸ்க் தலையிலே இருக்கட்டும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆகும். அப்போவே உங்களுக்கு ஃபேஸும் நல்லா ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஷாம்புவை நம்ம வழக்கமாக சொல்கிற மாதிரி டைலூட் பண்ணி போடுங்க, அப்போ தான் ரொம்பவே நல்லது. ஸோ 1/2 hour கழிச்சு ஹேர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹேர் பாருங்கள், நல்ல சூப்பர் சில்கியாக இருக்குது, சிக்கலே விழலை. ஃபேஸ் பாருங்கள், ரொம்பவே கிளியர் ஸ்கின்னாக இருக்குது, நல்ல ஃப்ரெஷ்ஷாக நல்ல பிரைட் ஸ்கின்னாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஃபேஸ் பேக்கும் பிடிக்கும், இந்த ஹேர் பேக்கும் பிடிக்கும். ஒரே மாஸ்கில் 2 விஷயத்தையும் கவனிச்சிக்க முடியும் அப்படின்னா நமக்கு என்ன வேண்டாம்னா தோணும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். யூஸ்வலாகவே என்னோட ஹேர் கொஞ்சம் சில்கி ஹேர் தான். ஸோ அதனால் நல்லா இன்னும் சில்கியாக இருக்குது. நீங்கள் ட்ரை ஹேராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி என்னோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன்.